உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சாந்தி? இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஆர்த்தியோட வீட்டுக்காரர் இங்க வந்திருந்தாரு. அப்படியா? அவர் ஒன்றும் நல்ல நிலைமையில வரல. ஃபுல்லா குடிச்சிட்டு கூட்டாளியோட வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு போனாரு. என்ன பேசினாரு? அதை என்னன்னு சொல்றது? தேவையில்லாத பேச்சு நிறைய பேசிட்டாரு. அனாவசியமா உங்களை திட்டினாரு. புரியுது சாந்தி. என்ன புரியுது உங்களுக்கு? அவரோட மனநிலை எனக்கு புரியுது. அவரு என்னெல்லாம் திட்டிருப்பான்னு என்னால யூகிக்க முடியுது. ஓஹோ, அப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னா தயவு செஞ்சு ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பேசாம ஆர்த்தியை அனுப்பிப்பீங்க. என்ன சொல்றீங்க சாந்தி? ஆர்த்தியை இங்க வச்சிருக்க வேண்டாம், அனுப்பிடுங்கன்னு சொல்றேன். ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? அந்த ஆள் வீட்டு படியேறி வந்து கண்ணா பின்னான்னு உங்களை திட்டுறான். இதெல்லாம் தேவையா? அதுவும் தண்ணி அடிச்சுட்டு கூட ஆட்களை கூட்டிட்டு வந்து உங்களையும் என்னையும் எவ்வளவு அசிங்கமா கேவலமா திட்டான் தெரியுமா? கேட்கவே காது கூசுது. சாந்தி, இது தேவையா இல்லையாங்கிற பிரச்சனை இல்ல. ஆர்த்தி இங்க இருக்கதால சில பிரச்சனைகள் வரலாம். இதை நான் எதிர்பார்த்ததான். ஓ, பிரச்சனை வரும்னு தெரிஞ்சோ ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? அதுக்கு என்னங்க அவசியம்? என்ன சாந்தி பேசுறீங்க? இதுக்கெல்லாம் என்ன அவசியம்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி நீங்க பேசுறது எனக்கு சங்கடமா இருக்கு சாந்தி. உங்களுக்கு பிரச்சனை வந்தப்போ உதவுன மாதிரி தான் இப்ப நான் ஆர்த்திக்கு உதவுறேன். நீங்க என் நண்பனோட மனைவினா, ஆர்த்தி என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மாதிரியே ஒரு மோசமான சூழ்நிலையில ஆர்த்தி இருக்கா. அவளுக்கு இப்ப உதவ வேண்டியது என் கடமைன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் நீ பேசாதீங்க. கேட்டா ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்ணுவா. நான் கிளம்புறேன் சார். எங்க? வேண்டாம் சார். என்னால உங்களுக்கு மனசு கஷ்டம், தேவையில்லாத அவமானம். எனக்கு சங்கடமா இருக்கு. எந்த சம்மந்தமும் இல்லாத நீங்க எதுக்கு தேவையில்லாம திட்டு வாங்கணும்? வேண்டாம் சார். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். அடேங்கப்பா, பெரிய எண்ணம். சரி, இப்ப நீ எங்க கிளம்பிட்ட? எங்கேயாவது போறேன், வேற எங்கேயாவது. எங்க போனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்காக காலமெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது, புரியுதா? இப்ப என்ன ஆயிடுச்சு? தண்ணியை போட்டு திட்டுறானா? திட்டட்டும். எவ்வளவு தூரம் தான் திட்டுவான், என்ன பிரச்சனை பண்றான்னு பார்க்கலாம். அது இல்ல சார், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சங்கடம்? ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் இதுக்கெல்லாம் சங்கடப்படுற ஆள் இல்ல. இத பாருமா, நீ எங்க போனாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். சோ பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதை விட்டுட்டு புரிஞ்சுக்கமா. இத பாரு, விலகி ஓறதை விட்டுட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முயற்சி பண்ணும். அதான் புத்திசாலித்தனம். நீ இருக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல இடம் கிடைக்காது. எங்கேயும் போவேனா, இங்கே இரு. போ, உள்ள போ. வாமா உஷா. அங்கிள், என்ன இதெல்லாம்? ஏமா ட்ரிங்க்ஸ்? என்ன விளையாடுறீங்களா? இல்லம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அங்கிள், நீங்க குடிக்கிறதுனா பொதுவா பார்க்கு தானே போவீங்க. இப்போ என்ன வீட்லயே? என் சந்தோஷத்தை நான் உடனே கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால வீட்லயே ஆரம்பிச்சிட்டேன். சரியா போச்சு. ஆண்டி மட்டும் இத பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஆமா ஆமா, நான் சந்தோஷமா இருக்கிறதே காஞ்சனாவுக்கு பிடிக்காது. சரி, அப்படி என்ன சந்தோஷம் இன்னைக்கு? ஆமாமா, அபியோட கல்யாண விஷயம்தான். அங்கிள், என்ன சொல்றீங்க? ஆமோஷா, அபிக்கு இப்ப கிடைக்க போற வாழ்க்கை அவளுக்கு ஆயுசு முழுக்க சந்தோஷத்தை கொடுக்குமா. ஆனா அதுக்காக நீ இருக்கு படத்துக்கு இருக்கு. அவன் ஏன் மகம்மா. அங்கிள், என்ன சொல்றீங்க? அது அபி என் மகமாரின்னு சொன்னேன். ஓ, அப்படியா?
உஷா, அபி மாதிரி ஒரு பொண்ண இந்த உலகத்துல பாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமாமா? பாவம் அந்த பொண்ணு சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுலயும் எதுக்கு அஞ்சாம தனியா நின்னு ஒரு குடும்பத்துக்கு தலைமை தாங்கி ஒரு குடும்பத்துக்கு தகப்பன் மாதிரி அபிய முதல்ல பார்த்த போது நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் பொண்ணுன்னு சொல்லிக்க முடியலையே. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு தகப்பனுக்கும் அப்படித்தான் இருக்கும். அங்கிள், நீங்க சொல்றது எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? இதுல புரியறதுக்கு என்னமா இருக்கு? அந்த பொண்ணுக்கு நம்ம ஆதி பண்ணின விஷயங்கள். சாரி, நான் உன் ஹஸ்பண்ட குறை சொல்றதா நினைக்காத. அவன் என் மகங்கிற உரிமையில சொல்றேன். அதுலயும் உனக்கு தெரியாது எதுவுமே இல்லம்மா. அபியோட நீ இருந்திருக்க, அவளோட உயிர் தோழியும் கூட. ஆமோஷா, இத நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்டா, ஒரு ஆம்பளையா இருந்து நான் பட்ட கஷ்டத்தை விட அபி ஒரு பொண்ணா இருந்து பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகமா. இப்ப அந்த பொண்ணு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரப்போகுதுங்கிற அந்த சந்தோஷம் தான் என்ன ரொம்ப சந்தோஷமா நினைக்க வைக்குதுமா. உஷா, இந்த வாழ்க்கையில் நம்ம பார்த்தது பார்க்கிறது நம்மோட ஒரு பக்கம்தான். நிதானமா நம்ம வாழ்க்கை திரும்பி பார்த்தோம்னா அதுல இன்னொரு பக்கம் தெரியும். அது முழுசா தெரிஞ்சவன ஞானின்னு சொல்றோம், ஓரளவுக்கு தெரிஞ்சவன பக்குவப்பட்டவன்னு சொல்றோம். இதுல நான் அங்கிள், நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு எதுவும் சரியா புரியல. தண்ணி உள்ள போனாலே தத்துவம் தான் வெளியே வரும். நீ சொல்றது நியாயம்தாமா. சில விஷயங்கள் நமக்கு புரியாம தான் நடக்குது. பாரு, எங்க இருந்தோம், இங்க வந்து நீ எனக்கு மருமகளா வந்து அபிய பார்த்தது. விடுமா, புரியாத வரைக்கும் சில பேருக்கு நிம்மதி இருக்கும். அது புரிஞ்சா சில பேருக்கு நிம்மதி போயிடும். பாரு உஷா, நாம ஒருத்தரை பத்தி நினைச்ச உடனே சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். அந்த சந்தோஷத்தை யாரோட பகிர்ந்துக்கிறதுக்கு பிரியப்படுவோம். ஆனா என் நிலைமை கொஞ்சம் வினோதமானது. நான் சந்தோஷப்படுறது தெரிஞ்சாலே வீட்டுல பிரச்சனை ஆயிடும். அது எப்படி அங்கிள்? நீங்க சந்தோஷப்படுறதுனால யாருக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்கேம்மா. அந்த அளவுக்கு இந்த சந்தோஷம் ஆட்டி வைக்குதுமா. இன்னும் பேசினா அதுவே பிரச்சனை ஆயிடும். விடுமா உஷா, அபி உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ உனக்காக செஞ்ச நல்ல காரியங்களை எண்ணிட முடியாது. அது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தெரியும். அவளுக்கு நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா? அதை தவிர ஆதி செஞ்ச சில காரியங்கள் அந்த பொண்ணு அபிய ரொம்ப பாதிச்சிருக்குமா. ஆதி என் புள்ள, அபிக்கு பிடிச்சவங்க யாரும் ஆதியை சபிச்சிட கூடாதுமா. அதுவும் ஏன் புள்ள பண்ணின தப்ப நான் தான் சரி செய்யணும். ஆனா முழுமையா நான் எதையும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கேன். அபிக்கு தகப்பன் ஸ்தானத்துல யாருமே இல்லையேம்மா. உஷா, அபிக்கு நான் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறத பெருமையாவும் கௌரவமாவும் பார்க்கிறேன். அவளுக்கு நான் ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன். அதை நீதாம அவள்கிட்ட கொடுக்கணும். இது இந்தாமா. நல்லா இருக்காமா? ரொம்ப அழகா இருக்கு அங்கிள். அங்கிள், அபி கிட்ட இந்த புடவைய நீங்களே கொடுக்கலாமே. இல்லம்மா,
நீயே கொடு. சரி. அபி, இந்த புடவை தான் நிச்சயத்தில் கட்டணும். உஷா, இந்த உதவி எனக்காக நீ செய்யணும். நீ செய்வேமா? ஆமா. அபி கூட நீ இருந்த அளவுக்கு நெருக்கமா வேற யாரும் இருந்ததில்ல. அதனா தாம சொல்றேன். சரி, நான் கொடுக்குறேன். ஆமா உஷா, அபி சந்தோஷமா இருக்கணும். அப்ப நாம பார்க்கணும். மகேஷ் ரொம்ப நல்ல பையன். அபிய உள்ளங்கையில வச்சு தாங்குவான். ரெண்டு பேரும் நீடூழி வாழணும்மா. ஏமா உஷா, உனக்கு இந்த நிச்சயத்துல சந்தோஷம் தானே? அங்கிள், அபி என் உயிர். அவ சந்தோஷமா இருக்கணும்ன்றது என் வாழ்க்கையோட லட்சியம் மாதிரி. அபி நல்லா இருக்கணும். அபிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா. அதுதான் ஏன் ஆசையும். குட் நைட்மா. குட் நைட் அங்கிள். பாஸ்கர், தூங்கலையா? வரலப்பா. வரவழைச்சுக்க. சில நேரங்களை நாம தூங்கணும். அப்பதான் சில ரணங்களை நாம தவிர்க்க முடியும். மனுஷனுக்கு ஜீரண சக்தியும் தூக்கமும் நல்லா இருந்தா போதும். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு டாக்டருங்க சொல்லுவாங்க. நானும் அதைத்தான் உங்ககிட்ட சொல்றேன். நடக்க போற சம்பவங்களை ஜீரணிக்க கத்துக்க. அந்த நேரத்துல தூங்கிடு. எதை ஜீரணிச்சுக்க சொல்றீங்க? அபிக்கு நடக்க போற கல்யாணத்தையா? எனக்கு தெரியும்பா. ஆனா என்னால அதை ஜீரணிச்சுக்க முடியல. என்ன அப்படி பாக்குறீங்க? அப்ப நான் மாறிட்டேன். நான் அபியை நல்லா வச்சு காப்பாத்துவேன், என்ன நம்புங்க. அதை அபி நம்பணும். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க நம்பணும். அப்ப இப்ப நடந்துட்டு இருக்க இந்த ஏற்பாடு கண்டிப்பா அபிக்கு இதுல உடன்பாடு இருக்காது. அவங்க அம்மா போய் சொல்ல மாட்டாங்க. நிச்சயதார்த்தம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படிப்பா? பாஸ்கர், நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். உனக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷத்தை போட்டு உடைச்சிடாத, மறுபடியும் அது கிடைக்காதுன்னு. கேட்டியா? அப்பா, இப்பதான் நான் எல்லாத்தையும் ஓப்பனா ஒத்துக்கிறேன்ல. இப்பதானே ஒத்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்து பிரிஞ்ச அபி தனியா இருந்து எவ்வளவு நாள் போறான்னா, அப்ப ஏன் பேசல? காரணம் நான் சொல்லட்டுமா? அபி தனியா இருந்தாலும் பரவாயில்ல. அதான் பாஸ்கரோட முன்னாள் மனைவியா இருந்தாலும் உனக்கு ஓகே. ஆனா இப்போ அபி மிஸ்ஸஸ் அபி மகேஷா மாற போறது உனக்கு பிடிக்கல, ஏத்துக்க முடியல. நீ துடிக்கிற, அதானே? அதுக்கு காரணம் மறுபடியும் உன் ஈகோ. சரி, நான் சொல்றேன்ல, நான் மாறிட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க? சரி, நான் இந்த நிமிஷத்துல இருந்து மாறினதாவே இருக்கட்டும். ஆனா இது நிஜம். அப்பா, நான் அபியோட சேர்ந்து வாழணும்.
அது உங்களால மட்டும்தான்ப்பா முடியும். உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கா. நீங்க சொன்ன அவ கேப்பா. தயவு செஞ்சப்பா எங்களை சேர்த்து வச்சிருங்கப்பா ப்ளீஸ். எப்படிடா? என்னால எப்படி இது முடியும்? உங்களால முடியும்ப்பா. உங்க புள்ள நான் இப்படி கஷ்டப்படுறத பார்க்க உங்களுக்கு வேதனையா இல்ல? வேதனையா தாண்டா இருக்கு. வேதனையா தான் இருக்கு. அடி மனச ரம்பத்தை வச்சு அறுக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது சொல்லு? என்ன பண்றது? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் அபிகிட்ட போய் இதை கேட்கறது? சொல்லு சொல்லு. ஒருவேளை நான் அபிய போய் கேட்டாலும் அவ ஒத்துக்கிட்டாலும் நீங்க வாழ போற வாழ்க்கை நல்லபடியா இருக்குன்றதுக்கு என்னடா உத்தரவாதம்? என்ன உத்தரவாதம்? டேய், நீ கேக்குறது பொம்மை இல்லடா, ஒரு சாதாரண பொம்மை இல்லடா, பொக்கிஷத்தை. நான் ஏழடா, என்னால முடியாதுடா. அப்பா ப்ளீஸ்ப்பா. I'm sorry. I'm sorry, my son. I'm sorry. நோதர்கோ, நீ உன்னோட முடிவை மாத்திக்க. அவ்வளவுதான். எப்படிப்பட்ட அப்பாடா நான்? சாரிடா. வெரி வெரி சாரி.